Hello friends, Assalamu alaikum. நாங்கள் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக ஜெலி லேயர் புடிங் மிச்சம் திக்கும் இல்லாமல் அதே மாதிரி மிச்சம் சாஃப்ட்டும் இல்லாமல் சரியான கன்சிஸ்டன்சிக்கு நல்ல ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு Myfa ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த புடிங்கை 3 விதமாக செய்யலும். மில்க் பவுடர் மட்டும் எட் பண்ணி செய்யவும் மேலும் அதே மாதிரி ஃப்ரெஷ் மில்கில் மட்டும் செய்யவும் மேலும். நான் இன்றைக்கி மில்க் மேட்டில் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். நான் இதில் 385 கிராம் மில்க் மேட் எட் பண்ணுறேன், அதாவது condensed மில்க். நான் இந்த மில்க் மேட்டின்லேயே வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சிட்டு எட் பண்ணுறேன். வாட்டர் சரியாக 1 டீன் மில்க் மேட்டுக்கு 2 டீன் வாட்டர் எட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மலர்ந்து எடுத்துக்கலும் 385 கிராம் மில்க் மேட்டுக்கு 500 ml வாட்டர் எட் பண்ணினீங்க என்றால் சரியாக வரும். எனக்கு இதில் எல்லா வாட்டரையும் ஒரே அடி எட் பண்ணி கரைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் இதில் கொஞ்சமாக கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பேனில் ஊற்றிட்டு மற்ற ஹாஃப் வாட்டரையும் இதில் எட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த மில்க்கை நல்லா காய்ச்சி எடுக்கணும். இந்த மில்க்கை காய்ச்சறதுக்கு முதல் ஃபஸ்ட்டுக்கு நான் ஜெலட்டினை கரைச்சி எடுக்கிறேன். இதில் சரியாக 2.5 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எட் பண்ணுறேன். இது 20 கிராம் இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இது கரைச்சி ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது நல்லா திக்காகி வந்துடும். இப்போ நான் மில்க் அப்படியே ஸ்டோவில் வச்சுட்டு இந்த ஜெலட்டினையும் நான் மில்கில் அப்படியே எட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெலட்டின் கரைச்சி 1 செகண்ட் ஆகல, அதுக்குள்ளுக்கே நல்லா திக்காகி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் அப்படியே நான் இதை மில்க் எட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஜெலட்டின் நல்லா கரைஞ்சி வரட்டும். உங்களுக்கும் இதே மெத்தடுக்கு ஃப்ரெஷ் மில்கில் செய்யவும் மேலும் நீங்கள் ஃப்ரெஷ் மில்கில் செய்கிறேன்டா 700 ml ஃப்ரெஷ் மில்க்குக்கு இதே அளவுக்கு ஜெலட்டின் எட் பண்ணி செய்யுங்க. இதோட கன்சிஸ்டன்சி சரியான பதத்துக்கு வரும். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணி செய்கிறேன்டா சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணிக்கோங்க. இதை மிச்ச நேரம் நீங்கள் கொதிக்க விட்டுட்டே இருக்க தேவையில்லை. இந்த ஜெலட்டின் எல்லாம் நல்லா கரைஞ்சி மில்க் கொஞ்சம் சூடாகினாலே போதும். இப்போ இதில் இருக்கிற ஜெலட்டின் எல்லாம் நல்லா கரைஞ்சி மில்க் லைட்டாக ஒரு கொதிச்சு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே நான் வேறே எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த மில்க் நல்லா சூடாகிக்கிற சொட்டு இது கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் வார்மாக இருக்கக்குள்ளைக்கு நான் அப்படியே ஒரு ட்ரேயில் எட் பண்ணுறேன். நான் இந்த மில்கில் 3 லேயர் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு ஒரு லேயரை நான் இதில் எட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தாலே இது நல்லா திக்காகி செட் ஆகி வந்துடும். மில்க் திக்காகிட்டு வரக்குள்ளக்கே செகண்ட் லேயர் எட் பண்ணணும். அதுக்கு நான் ஜெல்லி எடுத்து வச்சுக்கிறேன். நான் 2 ஃப்ளேவர் ஜெல்லி எடுத்துக்கிறேன். 1 ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், 1 லெமன் ஃப்ளேவர். ஹாட் வாட்டரில் இந்த ஜெல்லி எட் பண்ணிட்டு நல்லா கரைச்சிடுங்க. நீங்கள் வாட்டர் எட் பண்ண கொள்ளைக்கு பேக்கெட்டில் கொடுத்திக்கிற அளவே எட் பண்ணாமக்கி அதை விட ஒரு 30 ml இல்லாட்டி 50 ml குறைவாக எட் பண்ணுங்கள். அப்போ தான் இது லேயர் புடிங்க்கு நல்லா திக்காகி கணக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நான் இதில் 80 கிராம் ஜெல்லிக்கு 200 ml ஹாட் வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி எடுக்கிறேன். இதே மாதிரி லெமன் ஃப்ளேவர் ஜெல்லியும் நான் கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மில்க் 15 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காகி செட் ஆகி வந்துக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த ஜெல்லி கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இதில் எட் பண்ணுறேன். இதை நார்மலாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்றால் இது செட் ஆகிறதுக்கு மிச்சம் லேட் ஆகும். அதே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்தீங்கன்றால் இது குயிக்காக செட் ஆகி வந்துடும். இப்போ நான் இதில் 3 லேயருக்கு மில்க் எட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மில்க்கும் நல்லா செட் ஆகி வந்துட்டுது. இப்போ அடுத்தது நான் லெமன் ஃப்ளேவர் ஜெல்லியை இதில் எட் பண்ணுறேன். இப்போ இதையும் நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு இருக்கிறேன், நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ க்ரீன் கலரும் நல்லா திக்காகி வந்துக்குது. இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக நான் எல்லா மில்க்கையும் இதில் எட் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறேன் செட் ஆகி வரதுக்கு. இந்த புடிங் எல்லாம் நல்லா திக்காகி நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை மிச்ச நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு இருக்காமக்கி இதை நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஜெல்லி லேயர் புடிங் நல்லா ஈஸியாக ரெடி ஆகிட்டுது. இதோட பதமும் நல்லா சரியான கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.